Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஃபைல் சரிபார்க்கும் வேலை அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. நில அளவை பதிவேடு துறை அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் வந்து ஜாப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நில அளவை பதிவேடு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட நில அளவை பதிவேடு துறை பதிவு எழுத்தாளர் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தஞ்சாவூரில் வந்து இப்போதைக்கு கரண்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் அண்ட் ஃபெயில் 2 பேருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அன்றைக்கி ஜூலை 15 ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 PM அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து கீழே வந்து போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிவுறு எழுத்தாளர் பணிக்காக விண்ணப்பிப்போர் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் வந்து பதிவுறு எழுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்கார்ட் ஃபைல் சரிபார்க்கிற ஒர்க் தான், அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக தான் இருக்கும். காலிப்படங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ஒரு வேகன்சி அப்டேட்டில் இருக்குது. ஊதிய விகிதம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 16,600 52,400 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. லெவல் 3ல் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இதர படிகள் எல்லாமே வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வரைக்கும் ஏஜ் லிமிட் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து 18 வயசு, குறைஞ்சபட்சம் 18 வயசு, அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரியாக்ஷன் இருக்குது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 34 வயசு வரைக்கும் ஏஜ் ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் வகுப்புகளுக்கு வந்து 34 வயசு மற்றும் பொது பெண் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு 32 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரியாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் அண்ட் ஃபெயில் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 15/7/2022 அன்று மாலை 5:45க்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி உதவி இயக்குனர் நில அளவை பதிவேடுகள் துறை, அறை எண் 318, 3வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தஞ்சாவூர் 613-010 அப்படிங்கிற இந்த பின்கோடுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து நெக்ஸ்ட் ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்துடன் அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட முகவரியுடன் கூடிய அஞ்சல் உரையை, அதாவது என்வால்வ்மெண்ட் சொல்லுவாங்க, இணைத்து நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அந்த அஞ்சல் உரையை வந்து ஒட்டாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ கொரியர் மூலியமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அட்ரஸு. இந்த அட்ரஸை கவனமாக நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் இதை வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து அப்ளிகேஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு 2 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒன்று வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளை அறியாமே நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம். அதனால் என்றைக்குமே சரி ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்து ஒரு 2 இல்லை 3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் வந்து ஒரு நபர்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் 2-3 நபர்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல விண்ணப்பத்தின் பெயர், உங்களுடைய பேர், உங்களுடைய டிசி மார்க்ஸ் ஷீட்னா நேம் வந்து எப்படி இருக்கும் அந்த நேம் கொடுங்க. உங்களுடைய ரீசெண்ட் டேஸில் வந்து எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் இந்த ஆண் பெண்ணாக இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தந்தை இல்லை கணவர் பெயர், நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் போடுங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கணவர் பெயர் போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய நிரந்தர முகவரி, உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நிரந்தர பெர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு
வித்து பின்கோடோட நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட சொந்த மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். சொந்த மாவட்டம் இது. நீங்கள் வந்து மதுரையாக இருக்கலாம், ஆனால் அப்ளை பண்ண போகிறது தஞ்சாவூராக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து மதுரைனா மதுரை கொடுங்க, இல்லை சென்னைனா சென்னை கொடுங்க. உங்களுடைய தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் இது 3ஐயும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கிறணும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த 2வது வயது, பிறந்த தேதி அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை வந்து கொடுங்க. இப்போதைக்குன்னு கரண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் வந்து ஆகிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 25னா 25 கொடுங்க, இல்லை 37 அப்படின்னா 37 கொடுங்க. சரிங்களா? அது மாதிரி கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு கல்வி தகுதி மற்றும் கூடுதல் தகுதிகள் இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் விடுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வி தகுதிகள், அது நல்லா உங்களுக்கு நான் வந்து மார்க் போட்டு காட்டுறேன். அதாவது கல்வி தகுதிகள் மற்றும் கூடுதல் தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிகாமில் வந்து ஜென்ரல் படிச்சிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிகாம் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். கூடுதலாக தகுதிகள் அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இல்லை நீங்கள் குழப்பிக்கிற வேண்டாம். நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th பாஸ்னால் பாஸ் போடுங்க, ஃபெயில்னா ஃபெயில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். மதம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு வகுப்பு, உட்பிரிவு, ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் எந்த கம்யூனிட்டிஸ் வரீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கேஸ்ட்டை கரெக்டாக வந்து இது எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆமாம் கொடுங்க. இல்லைனா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க. சான்று உங்கள்கிட்ட வந்து டிசி கண்டிப்பாக இருக்கணும். 10th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஜாதி சான்று கண்டிப்பாக இருக்கணும். அரசாங்கால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை, அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை அப்படின்னா நம்ம ஓட்டர் ஐடியை கொடுக்கலாம், இல்லை வந்து ஆதார் கார்டு கொடுக்கலாம், ரேஷன் கார்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கார்டு. இதை இந்த 4மே கண்டிப்பாக ஜெராக்ஸ் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணி பின் பண்ணி ஒரு கொரியர் கவர் வாங்கி அதுக்குள்ளே மடித்து வச்சு அதுக்கு மேலே வந்து உங்களுடைய அட்ரஸ், அனுப்புனர் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் கொடுங்க. பெறுநர் அப்படின்னு போட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பெறுநர் அப்படிங்கிறதுல போட்டு நீங்கள் வந்து எழுதி தெளிவாக வந்து போஸ்ட் ஸ்டாம்பு ஒட்டி எல்லாமே நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். இது எல்லாமே உறுதிமொழி நீங்கள் கவனமாக வந்து படித்து பார்த்துட்டு இந்த இதில் எந்த நாளில் நீங்கள் வந்து எழுதுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக போடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி தான், அதாவது இன்றைக்கி 26/6/2022 அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து போட வேண்டாம், நாளைக்கு இல்லை நாளைக்கு டேட்டை வந்து இந்த இடத்துல போடுங்க. சரிங்களா? போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. அதில் யார் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ளே வந்து போக முடியும். இது வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்கள் மாவட்டத்துக்கும் வேணும் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய மாவட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.